Welcome to MR Physics. I am Raju, 12th Physics. Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.23 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்ளோட்ரானில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 1 டெஸ்லா. இந்த சைக்ளோட்ரான் புரோட்டான்ஸை ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா சைக்ளோட்ரானில் உள்ள டீஸ்க்கு இடையில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஃப்ரீக்குவென்சியில் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. we have to calculate the frequency of electric field. So, இதை calculate பண்ணுறதுக்கு we are going to use the resonance condition. What is the resonance condition அப்படின்னா frequency of circular motion in the magnetic field should be equal to frequency of the electric field. Frequency of circular motion in the magnetic field calculate பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இதை calculate பண்ணிட்டோம்னா we will get the frequency of the electric field. So what is the frequency of circular motion அப்படிங்கிறத சைக்ளோட்ரானுடைய தியரியில் நம்ம படிச்சிருக்கோம். F is equal to QB divided by 2 pi m. So this is the formula. ப்ராப்ளத்தில் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. B is equal to 1 டெஸ்லா. இங்கே Qங்கிறது சார்ஜ் ஆஃப் த புரோட்டான், Mங்கிறது மாஸ் ஆஃப் த புரோட்டான். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸு. இந்த கான்ஸ்டன்ட்ஸோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த புரோட்டான்? சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் இஸ் 1.6 into 10 to the power minus 19 coulomb. What is the mass of the proton? Mass of the proton is equal to 1.67 into 10 to the power minus 27 kilogram. இந்த values எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணோம்னா we will get F is equal to 1.6 into 10 to the power minus 19. B is 1 Tesla divided by 2. Pi is 3.14 into mass of the proton is 1.67 into 10 to the power minus 27. So, இதை calculate பண்ணோம்னா we will get this is equal to 15.3 into 10 to the power 6 அப்படின்னு வரும். Unit of frequency is hertz. 10 to the power 6 உடைய prefix மெகா. Therefore, இதை மெகால கூட எழுதிக்கலாம். F is equal to 15.3 megahertz. This is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃப்ரீக்வன்சியை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃப்ரீக்வன்சியை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவை சைக்ளோட்ரானில் ரெசனன்ஸ் கண்டிஷனில் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பிலோ. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.